தற்போதைய முக்கிய செய்தி. தினமும் இரவு 7 மணிக்கு மேல் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் சென்று இதே வேளையில் ஈடுபடுவது தெரிய வந்தது. ஞானசேகரன் செல்போனில் பல வீடியோக்கள் இருப்பதாக போலீசார் தரப்பில் ஒரு அதிர்ச்சி தகவல் வெளிவந்திருக்கிறது. யார் இந்த ஞானசேகரன்? அண்ணா பல்கலைக்கழகம் தொடர்பான இந்த விஷயம் குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சுப்பிரமணியன் தரும் தகவல்களை கேட்கலாம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஞானசேகரன் கைது என்ற முக்கிய தகவல் வந்திருக்கிறது. சுப்பிரமணியன், உங்கள் கூடுதல் தகவல்களை தரலாம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கோட்டூர்புரம் பகுதியைச் சேர்ந்த ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு வயது 37. இவர் அதே கோட்டூர் பகுதியை சேர்ந்தவர். இவர் மீது கோட்டூர்புரம், மயிலாப்பூர், வேளச்சேரி, மந்தவெளி உள்ளிட்ட பகுதிகளில் 15க்கும் மேற்பட்ட திருட்டு மற்றும் வழிப்பறி வழக்குகள் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இவர் சரித்திர பதிவேடு குற்றவாளி. கோட்டூர்புரம் மண்டபம் தெரு பகுதியில் நடைபாதையில் பிரியாணி கடை இவர் நடத்தி வருகிறார். தினமும் பிரியாணி விற்பனையை முடித்துவிட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தின் பின்புறம் வழியாக அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள் சென்று அங்கிருக்கக்கூடிய காதலர்களை மிரட்டி செல்போனில் வீடியோ பதிவு செய்து அதன் பிறகு பணத்தை மிரட்டி வாங்குவது, அதே போல பாலியல் சீண்டலில் ஈடுபடுவது என பல்வேறு சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வந்ததாக போலீஸ் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. கடந்த 23ஆம் தேதி இதே போல அண்ணா பல்கலைக்கழகத்தின் பின்புறம் இருக்கக்கூடிய அடர்ந்த காட்டு பகுதிக்கு சென்று இதே போல செல்போனில் வீடியோ பதிவு செய்து அந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இவரை கைது செய்து விசாரித்த போது இந்த உண்மை தெரிய வந்ததாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் குறிப்பாக 23ஆம் தேதி தனி நபராகத்தான் இவர் சென்று பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டதாக வாக்குமூலம் அளித்திருப்பதாக போலீசார் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக பல்வேறு அதிர்ச்சி தகவல்களை நீங்கள் தந்ததற்கு நன்றி சுப்பிரமணியன்.